ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட நன்றில் இருதயத்தோடு இந்த காணொலி காட்சி மூலியமாக இந்த புதிய மாதத்துல கூட ஸ்தோத்திரம் தேவன் பாராட்டின அந்த தயவை நினைத்து இந்த காணொலி மூலியமாக உங்களோடு இடைப்படுவதற்கு தேவன் பாராட்டின அந்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். தேவன் கடந்த 5 மாதங்கள் நம்மை நடத்தி வந்து இந்த 6வது மாதத்துக்குள்ளாக நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான தேவன், அவர் மாறாத தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனாயிருக்கிறபடியாலே எல்லா சூழ்நிலை மத்தியிலும் எல்லா ஹல்லேலூயா நெருக்கங்கள் மத்தியிலும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிற ஹல்லேலூயா அந்த தயவை நினைத்து இந்த காலை வேளையில கூட நம்ம நன்றில் இருதயத்தோடு இந்த புதிய மாதத்துல கூட ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் இந்த 6வது மாதத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவன் நமக்கு தந்திருக்கிறபடியாலே நாம் இருக்கிற இடங்களில் ஹல்லேலூயா கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி மகிமையான தேவனே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தெய்வனே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல கூட ஆண்டவரே இந்த 6வது மாதத்துல கூட ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல கடந்து வந்திருக்கிறோம், உங்க சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். தேவன் ஹல்லேலூயா பாராட்டின அந்த தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை தொழுது கொள்வேன் என்று சில வேதத்துல வாசிக்கிறது போல நீங்க கொடுத்த அந்த ரட்சிப்பு, நீங்க கொடுத்த அந்த தயவுக்காக ஆண்டவரே உங்க சமூகத்துல மீண்டுமாக ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஆண்டவரே ஒரு விஷயம் கூட ஆண்டவரை எங்களை நினைத்தருளும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வருஷத்தின் நடுவிலே கிரியையை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வருஷத்தின் ஆண்டவரே மாதத்துல ஆண்டவரே வருஷத்தின் நடு மாதத்துல நிற்கிறோம். இந்த 6வது மாதத்துல நிற்கிறோம். ஆண்டவரே பரலோக தெய்வனே துதிக்கிறோம். கிரியையை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தருடைய கிரியையை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளில் ஆண்டவருடைய கிரியையை வெளிப்படுத்தும்படியாக எங்கள் தேசத்தில் ஆண்டவருடைய கிரியையை வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில பலமாய் கிரியை செய்யும்படியாக ஆரம்பம் முதல் முடியும் வரையிலும் ஆண்டவரே ஆவியானவர் நீங்க நடத்தும்படியாக உங்க பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்க ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில மகிமைப்படுவதாக. தேவன் இந்த புதிய மாதத்தை நமக்கு ஹல்லேலூயா கூட்டி கொடுத்திருக்கிறபடியாலே நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். கரங்களை தட்டி நம்ம இருக்கிற இடங்களில ஹல்லேலூயா என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதனாலே கலக்கமே எனக்கில்லையே. சில நேரத்துல சோர்ந்து போய் விடுகிறோம், சில நேரத்துல என்ன செய்வோம் என்று சில நேரத்துல கலங்கி கொண்டிருந்தாலும் வேதத்துல சொன்னது போல ஹல்லேலூயா நீ பயப்படாதே என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஹல்லேலூயா இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி ஹல்லேலூயா உற்சாகமாக ஓ தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், தேவன் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார், தேவன் நம்மை எல்லா சூழ்நிலையும் தப்பி வைத்திருக்கிறபடியாலே நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. படுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக
யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. சொல்வோம், நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. பாடுவோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராய் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. படுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுவோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுவோம், முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுவோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுவோம், பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. சொல்லுவோம், நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கு
இல்லையே. சொல்லுவோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதன் கலக்கமே எனக்கில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றில் இருதயத்தோடு நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை நேர்வழியாய் நம்மை நடத்துகிற தேவன். ஆபிரகாமை நடத்தினதே ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மையும் இந்த மாதத்துல நம்மை நடத்த, நம்மை விசாரிக்க, நம்மை எல்லா சூழ்நிலைகளுக்கு நம்மை நடத்த, ஹல்லேலூயா, ஆபிரகாமின் தேவன் இந்த மாதத்துல நமக்கு முன்பாக அவர் கடந்து சென்று, ஹல்லேலூயா, எல்லா கோணலானவைகளை அவர் நேராக்குகிற தேவன், எல்லா கரடானவைகளை சமமாக்குகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. நன்றி இருதயத்தோடு சொந்து போகாதபடி, ஹல்லேலூயா, தேவன் நம்மை அழகாய் நம்மை நாராது மாதத்துக்குள்ளாக நம்மை நடத்தி வந்திருக்கிறபடியாலே இன்னும் அதிகமாக அவருடைய கிருபையை, ஹல்லேலூயா, தேவன் நமக்கு தரும்படியாக நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா, அவருடைய கிருபைகளை நினைத்து, அவருடைய தயவை நினைத்து, உடைய கிருபை தாரும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, பாடப்போகிறோம். நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. சொல்லுவோம், புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பப்படுவோம். ஆரம்பம் அற்பமானாலோ, சொல்லுவோம், முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலோ படுவோம், முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், சொல்லுவோம், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. சொல்லுவோம், புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா. படும் வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, சொல்லுவோம், கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. சொல்லுவோம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். இந்த காலை வேளையில் அவரை பார்த்து சொல்லுவோம், குறைவுகள் நிறைவாகட்டும்.
இளவரட்சி செழிப்பாகட்டும். இந்த கால வேளையில இருக்கிற இடங்களில் பரலோக தேவனை நோக்கி ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா விரிவாய்த்துற அதை நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் இருக்கிற இடங்களில் பரலோக தேவனை நோக்கி ஹல்லேலூயா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே கண்ணீரோடு விதைத்ததை எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே கம்பீரமாய் ஆண்டவரே நாங்கள் நிற்கத்தக்கதாக பரிசுத்த தேவனே ஹல்லேலூயா ஆண்டவரே ஒரு புதிய வழியை எங்களுக்கு நீர் ஹல்லேலூயா காண்பிக்கும்படியாக ஆண்டவரே புதிய வழியில் எங்களை நடத்தும்படியாக வேதம் சொல்லுகிறது. குருடர்களை அறியாத வழியில நடத்துகிற தேவன் என்று சொல்லி இயேசுவை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த ஆறாத மாதத்தில் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை அறியாத பாதைகளை நடத்துகிற தேவன் ஆண்டவரே நாங்கள் போகிற பாதைகளை ராஜபாதையாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே எங்கள் வழிகளை சுவையாக்குகிற தேவன் இந்த கால வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியாலே ஆண்டவரே நன்றி இருதயத்தோடு ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அந்த பரலோக தேவனை நோக்கி ஹல்லேலூயா நன்றி செலுத்தி ஹல்லேலூயா சம்பளுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை தந்து நம்மை நடத்துகிற ஒரு உயிருள்ள தேவன் நம்ம நடுவில் ஆவி கொண்டிருக்கிறார். நம்மள மத்தியில் ஹல்லேலூயா நம்முடைய தேசத்துல நம்முடைய பட்டணத்துல அவர் இன்றைக்கும் ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவனாக சர்வ வியாபித்து கொண்டிருக்கிறபடியாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியாலே ஆண்டவர் இந்த கால வேளையில் ஆண்டவரை எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே எங்கள் ஆராதனையில் ஆண்டவர் நீர் பிரியப்பட்டு ஹல்லேலூயா நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தயவுக்காக ஆண்டவரே இருக்கிற இடங்களில் ஆண்டவர் இரண்டு கரங்களை பரத்துக்கு நேராக ஆண்டவரை ஒன்றுமில்லாத என்னை தேடி வந்த தெய்வமே ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் பாராட்டின அந்த கிருபைகளை நினைத்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி இருதயத்தோடு அவரை நோக்கி ஹல்லேலூயா யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவோம் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சொல்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உங்களதான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உங்களதான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உங்களதான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அமை ஆண்டவரே, காலை வேளையில் ஆண்டவரே, நன்றில் இருதயத்தோடு உடைய பிரசன்னத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒன்றுமில்லாத எங்களையும் தேடி வந்த ஆண்டவர் ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, அந்த 10 மேய்க்கருடைய தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சப்தமிட்டு கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளை இந்த 6வது மாதத்துல கூட ஆண்டவரே, இந்த 10 மேய்க்கருடனை போல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நம்ம சப்தமிட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர வருஷத்தின் நடுவிலே கிரியையை விளங்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், நம்முடைய கூக்குரல் சத்தத்தை கேட்கிற தேவன், குருடர்களை அறியாத வழியில நடத்துகிற ஒரு மகிமையான தேவனா இருக்கிறபடியாலே ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய நடத்துதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபைகளில் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, எங்கள் பட்டணங்களில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் ஹல்லேலூயா எழுந்தருளும்படியாக ஆண்டவரே உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எபினேசராய் ஆண்டவரே எல்ஷடாய் தேவனாய் எங்களை நடத்தி வந்திருக்கிற அந்த உன்னத தேவனுக்கு நாங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் இருக்கிற இடங்களிலே ஹல்லேலூயா 2 கரங்களை உயர்த்தி பரத்துகிறீராக ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக ஆண்டவரே, ஆண்டவரே உங்க சமூகத்தை ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறபடியாலே இந்த மாதத்தில் ஆண்டவர் உம்முடைய கிரியையை ஆண்டவர் எங்கள் தேசத்துல விளங்க பண்ணும்படியாக உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்கள் தேசத்துல காணப்படுகிற ஆண்டவரே கொள்ளை நோய் நிமித்தமாக இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜனங்கள் தத்தளிப்போடு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவரே சாதகமாய் மாற்றி தரும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் ஆண்டவரே, ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் கிருபை தந்து ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே ஜெப சத்தம், ஆராதனை சத்தம், ஆண்டவரே துதியின் சத்தம் ஆண்டவரே, ஆண்டவரை கேட்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியையை ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரை உங்க பிரசன்னத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரை இதுவரை உங்க கிருபை உடைய தயவங்களை நடத்தியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை வெறுமையாக்குகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுகிறாங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்த, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. வேதத்துல ஹல்லேலூயா, அந்த குருடனை, ஹல்லேலூயா, அந்த பத்திமே குருடனை தேவன் அழகாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அவன் எதிர்காலம் என்னவாய் முடியுமோ என்று சொல்லி அவன் கேள்விகளோடு, குழப்பங்களோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, ஹல்லேலூயா, அந்த ஜன கூட்டத்தின் மத்தியில் அவன் அமர்ந்து கொண்டு இருக்கிற அந்த வேளையில இயேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் மௌனமா இருக்கல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான். ஓ, இந்த நாட்களில் கூட ஸ்தோத்திரம், நாம் மௌனமாய் இருப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த பத்திமை குருடனை போல ஸ்தோத்திரம், அவனை சுற்றிலும் பிரச்சனைகள், அவனை சுற்றிலும் நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் பிரச்சனையை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, மனிதர்களை பார்க்கல. மாறாக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை தருவாருன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஹல்லேலூயா, அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட நம்முடைய ஜெப சத்தம், நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறபடி அவளை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, இந்த காணொளி காட்சி மூலியமாக உங்களோடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் பாராட்டின் அந்த தயவை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கூட ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற தேவன். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் ஹல்லேலூயா 10 வசனத்தின்படியாக இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாக ஹல்லேலூயா நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீர்களா? தேவன் நம்மை அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி, ஹல்லேலூயா, இந்த 5 மாதங்களும் அவருடைய கரத்தின் நிழலினாலே நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே தேவன் ஹல்லேலூயா நம்மை இதுவரையில் நடத்தி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே, நான் கூடவே இருக்கிற. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரு மகிமையான வார்த்தை. பார்க்க வேதத்துல வாசிக்கும் பொழுதெல்லாம் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். காரணம், நான் உன் கூடவே இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்குள்ள நான் வாசம் பண்ணுகிறேன். காரணம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், நான் உன்னை கைவிடாமல் உன்னை நடத்தி வருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். காரணம், நம்ம வேதத்துல வாசித்தது போல வருஷத்தின் நடுவிலே தம்முடைய கிரியையை விளங்க பண்ணுகிற ஒரு உயிருள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியையை விளங்க பண்ணுகிற தேவன். பத்திமே வாழ்க்கையில ஆண்டவர் ஹல்லேலூயா தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரு, தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவன் இருக்கிற சூழ்நிலையை மாற்றினாரு. எல்லாரும் அவனை பார்த்து நகைத்திருப்பாங்க. எல்லாரும் அவனை பார்த்து ஹல்லேலூயா இவன் என்ன செய்ய போறான்னு சொல்லி சில நேரத்துல கேள்விகளோடு ஹல்லேலூயா எல்லாரும் அவனை பார்த்து நகைத்திருக்கலாம். ஆனா அவன் சூழ்நிலையை பார்க்கல, மனுஷனை பார்க்கல, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவனுடைய சத்தத்துக்கு அவர் பதிலை ஹல்லேலூயா செவி சாய்த்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதை ஏசாயா 42 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 16 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சுவையமாக்குவேன். இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் இந்த ஏசாயா 41:10 சொன்னது போல, நீ பயப்படாதே, நான்
கூடவே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அந்த ஏசாயா 42 ஹalleluya 16 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஹalleluya, நான் அவர்களுக்கு செய்து இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹalleluya. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் கூடவே இருக்கிற. காரணம் மோசே ஹalleluya பெரிய ஊழியத்தை செய்தாரு. ஆனாலும் ஹalleluya மோசேயுடைய ஹalleluya அந்த தலைமைத்துவத்திலிருந்து ஆண்டவர் யோசுவாவை ஹalleluya ஏற்படுத்தி ஹalleluya யோசுவா சில நேரத்துல கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, மோசே இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டாரு, இவ்வளவு 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினாரு, நான் ஏமாத்திரம் என்று சொல்லி யோசுவா ஹalleluya கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஹalleluya பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடவே இருப்பேன். ஹalleluya இந்த நாட்களில கூட மோசையோடு இருந்த ஆண்டவர், யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார், நம் கூட வருகிறார். நம்ம சூழலையை மாற்றுவதற்காக ஏன் ஆண்டவர் நம்ம கூட வருகிறோம் சொன்னா, நம்முடைய சூழல், நம்முடைய தேசத்தில் இருக்கிற சூழலை நம்ம எல்லாவற்றிலும் அறிந்திருக்கிறோம். அந்த சூழல் நம்மை நடத்துவதற்காக ஹalleluya நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருந்து அவர் பலத்தை கிரியைகளை செய்ய அவர் உண்மையில் அவரா இருக்கிறார். இந்த அதிகாரத்துல வாசித்த 41 வசனத்துல 10ஆம் வசனத்துல வாசித்த போல ஆண்டவர் 4 காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. நான் உன் கூடவே இருக்கிறேன், 2வது நான் உன்னை பலப்படுத்துவேன், 3வது உனக்கு சகாயம் செய்வேன், 4வது ஹalleluya வலது கரத்தினாலே தாங்குவேன். அப்படின்னா ஸ்தோத்திரம். அந்த 41ஆம் வசனம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஹalleluya நான் உன் தேவன். ஹalleluya அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம முதலாவது அறிந்திருக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த இடத்துல நம்ம வாசித்த போல ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி. அப்படின்னா நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவர் உயிருள்ள தேவன், அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். காரணம் சர்வ வல்லவராய், சர்வ வியாபியாய், சர்வ ஞானியாய், ஹalleluya அவர் மாறாதவராய், அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி ஹalleluya நம்மை ஹalleluya நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியாக ஹalleluya நான் உன் தேவன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருந்து ஹalleluya யோசுவாவின் நடுவில் இருந்து ஹalleluya மோசே ஹalleluya விட்டு சேர்ந்த அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படியாக, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன், கலங்காத, நீ சோர்ந்து போகாத, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாத, நான் உன்னை அழைத்திருக்கிற. காரணம் யோசுவா செய்த ஒரே ஒரு காரியம், அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று சொல்லி பார்க்க. காரணம் மோசே செய்த ஊழியத்தை ஹalleluya தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னா, யோசுவாவுக்கு அதிகமாக தேவ பிரசன்னம் தேவைப்பட்டது, தேவ வார்த்தை தேவைப்பட்டது. அதனால தான் யோசுவா எப்பொழுதுமே ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாமல் இருந்தான் என்று சில பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட ஹalleluya அந்த யோசுவாவை போல ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஹalleluya பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஹalleluya மோசையோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அவர் உயிருள்ள தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya காரணம் தேவன் சர்வ வல்லவராய் தம்மை வெளிப்படுத்துகிறாரு. யோபு 42:2 வாசிக்கும் பொழுது, சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது நம்ம ஹalleluya ஸ்தோத்திரம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் அந்த இடத்துல மீண்டுமாக தன்னுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், ஹalleluya உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எவ்வளவு ஒரு மகிமையான தேவன் பாருங்க.
நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உன்னை நான் என்ன பண்ணிருக்கிறேன், மீட்டு கொண்டுட்டேன். உலகத்திலிருந்து, உலக பிரகாரமான காரியத்திலிருந்து உன்னை நாம் எதற்காக, ஹல்லேலூயா, யோசுவாவை போல பெரிய ஊழியத்தை செய்வதற்காக, யோசுவாவை போல ஆசீர்வதிப்பதற்காக உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. நம்மை ஆண்டவர் நம்முடைய உள்ளம் கைகளை நம்ம வரைந்து வைத்திருக்கிற காரணம் நம்மை நடத்துவதற்காக, நம்மை விசாரிப்பதற்காக, நம்முடைய எல்லா சூழ்நிலையில் நம்மை நடத்துவதற்காக நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்தில் ஆண்டவர் சொன்னது போல, ஹல்லேலூயா, நீ தண்ணீர்களை கடக்கும் போதோ நான் உன் கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த 5 மாதங்களும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் கீழே வாசிக்கும் பொழுது, நீ ஆறுகளை கடக்கும் போதோ அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பட்டாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தை பாருங்க. தண்ணீர்களை கடக்கும் போதும் நாம் கூட இருந்த, அப்படின்னா பெரிய தண்ணீரை போல பிரச்சனை வந்தது, கொள்ளை நோய் வந்தது, ஆனாலும் அதன் அழிவில் இருந்து, ஹல்லேலூயா, நாம் கூட இருந்து உன்னை பாதுகாத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் பொழுது அக்னி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகமே ஸ்தம்பித்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம் சொல்லி இந்த 3 மாதங்களும் ஒவ்வொரு ஜனங்கள் கேள்விக்குறிகளோடு, ஹல்லேலூயா, வேதனையோடு கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கலாம். ஆனா நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை மீட்டு கொண்டு ஆண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர், எல்லா சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் சொன்னார், நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கு. அப்படின்னா அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி. அப்படின்னா எல்லா இடங்களிலும் நம்முடைய ஆண்டவர் வியாபித்து கொண்டு இருக்கிறபடியாலே, ஹல்லேலூயா, ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவர், எல்ஷடாய் தேவனாய் தம்மை வெளிப்படுத்தின காரணம், நான் உன் தேவன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், உன்னை நான் உள்ளம் கைகளை உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, சொன்ன ஆண்டவர். சில நேரத்துல ஹல்லேலூயா, பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனா அந்த பிரச்சனைகளை மத்தியில நான் கூடவே இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மத்தேயு 10 அதிகாரம் 30 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, உன்னுடைய தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் நான் என்ன பண்ணி இருக்கிறேன், எண்ணி வைத்திருக்கேன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். மகிமையான தேவன், மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறபடியாலே, ஹல்லேலூயா, நம்மோடு நடத்துகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறபடியால நன்றி செலுத்துகிறோம். 2வது காரியம், ஹல்லேலூயா, நான் உன்னை பலப்படுத்துவேன். 2வது, சூழ்நிலை பிரச்சனைகளை மத்தியில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை பிரச்சனை மத்தியில் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துவதற்காக. ஸ்தோத்திரம். ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். 2வது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் பலனாய் அவர் கடந்து வருகிற ஒரு மகிமையான தேவனா இருக்கிற காரணம், சோர்ந்து போய்கிறோம், சரீரத்துல சில நேரத்துல சோர்ந்து போய் விடுகிறோம். அவர் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்த சத்துவம் இல்லாதவனுக்கு நம்முடைய சத்துவத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். 31 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சொந்து போவார்கள். ஆண்டவர் இந்த மாதத்துல கழுகை போல நமக்கு பலனை கொடுத்து, கழுகை போல நமக்கு, ஹல்லேலூயா, நம்ம எழும்ப பண்ண நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உண்மையில தேவனா இருக்கிற காரணம். ஸ்தோத்திரம். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை எல்லா சூழ்நிலத்திலும் பலப்படுத்துவேன். சிம்சோனை குறித்து நம்ம வேதத்துல வாசித்து இருக்கிறோம். நியாயாதிபதி 16 அதிகாரம் 8 வசனத்துல சிம்சோன், ஹல்லேலூயா, கடைசி நேரத்துல என்னால ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி அந்த கடைசி நேரத்துல, ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அந்த சிம்சோனுக்கு தம்முடைய பலனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம பலவீனமான சூழ்நிலையா இருந்தாலும், சோர்ந்து போய் வந்திருந்தாலும், நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை, ஹல்லேலூயா, திடப்படுத்துவதற்காக நம்முடைய
நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஹல்லேலூயா உனக்கு சகாயம் என்று சகாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இரண்டாவது, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி சொன்னாரு. மூன்றாவது காரியம், உனக்கு சகாயம் செய் அப்படின்னா உனக்கு நான் உதவி செய்வேன். ஹல்லேலூயா, இக்கட்டு நேரத்துல நான் உனக்கு உதவி செய்வேன். எரேமியா ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, எரேமியா 15ஆம் அதிகாரம் 11 வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எரேமியா 15ஆம் அதிகாரம் 11 வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லு ஆண்டு சொல்றாரு. ஹல்லேலூயா, மகிமையான வார்த்தை பாருங்க. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும். இந்த நாட்கள் தீங்கா இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது. அதனால அந்த தீங்கை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டு சொல்றாரு, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நன்றி செலுத்தி உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உபாகமம் 33ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவா, கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமோ, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகமேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஹல்லேலூயா. அப்படின்னா எல்லா சூழல் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனா இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல எபிரேயர் 13ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா எபிரேயர் ஆக்கியோன் இப்படியாக எழுதியிருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தை பாருங்க. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். இந்த மாதத்துல நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் ஹல்லேலூயா பலவிதமான ஸ்தோத்திரம் நோக்கத்தோடு தான் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். நம்ம தைரியமா சொல்ல முடியும், ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், உண்மையோடு சொல்ல முடியும். இந்த எபிரேயர் ஆக்கியோன் சொன்னது போல, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். உலக மனுஷன் இந்த வார்த்தையும் சொல்ல முடியாது, ஆனா நம்ம சொல்ல முடியும். காரணம், நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர், நம்ம உள்ளம் கைகளை வரைந்து வைத்த ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறாரு. நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியாது. சோர்ந்து போய் விடாதபடி ஆண்டவர் நம்ம நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தின் படியாக, 5ஆம் வசனம், ஹல்லேலூயா, சங்கீதம் 27ஆம் வசனம், ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, தீங்கு நாளில் அவர் தம்மை கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என் கண்மலை மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரத்தில் மறைவிலே வைத்து என்னை கண்மலை மேல் நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. 9ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையோ, நீரே எனக்கு சகாயரா இருக்கிறார். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாதிரோ, என்னை கைவிடாதிரும். ஹல்லேலூயா. அப்படின்னா எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சகாயராய் இருந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டாவது காரியம் பார்த்தோம். முதலாவது, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. இரண்டாவது, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. மூன்றாவது காரியம், உனக்கு சகாயம் செய்வேன் அப்படின்னா உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நான்காவது காரியம்,
ஹல்லேலூயா. என்னுடைய கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நான்காவதாக ஸ்தோத்திரம். சங்கீதம் 18 சங்கீதம் 35 வசனத்தின்படியாக சங்கீதம் 18 சங்கீதம் 35 வசனத்துல வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா. 35 வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். நான்காவது காரியம், அவருடைய வலது கரத்தினாலே நம்மை நடத்துவா, நம்முடைய தேவைகளை சந்திப்பா. எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிற. எஸ்ஐயா 46 அதிகாரம் ஸ்தோத்திரம் 4 வசனத்தின்படியாக உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். காரணம் அவருடைய கரத்தினாலே நம்முடைய வயது ஸ்தோத்திரம். இன்னைக்கு வயது எவ்வளவுதான் வயதானாலும் ஹல்லேலூயா, எவ்வளவுதான் பெரிய பலவீனம் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் ஆண்டவர் அவருடைய வலது கரத்தினாலே இந்த நாட்களில் நம்மை தாங்குகிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நெகேமியா 2 அதிகாரம் 8 வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஹல்லேலூயா நன்மை செய்கிற கரம் நம்ம மேல இந்த மாதத்துல கடந்து வரும். ஹல்லேலூயா. அதே நெகேமியா 2:8 வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மை நடத்த ஹல்லேலூயா, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக, நம்மை விசாரிப்பதற்காக ஆண்டவருடைய தயவுள்ள கரம் இந்த நாட்களில் ஹல்லேலூயா அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிற. காரணம் எஸ்ஐயா 41 அதிகாரம் 10 வசனத்தின்படியாக நீ பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன், திகையாதி நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை இந்த மாதத்துல அவர் நடத்த அவருடைய வலது கரத்தை நீட்டுவா, அவருடைய தயவுள்ள கரத்தை நீட்டுவா, அவருடைய நன்மை செய்கிற கரத்தை நமக்கு நேராக நீட்டி ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை தந்து நம்மை நடத்த ஹல்லேலூயா அவர் போதுமானவராக இருக்கிற. காரணம் வருஷத்தின் நடுவிலே தம்முடைய கிரியையை விளங்க பண்ணுகிற ஒரு உயிருள்ள தேவன், விசுவாசத்தோடு. காரணம் நான் உன் தேவன். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானியாய் எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்து கொண்டிருக்கிறபடியாலே ஹல்லேலூயா நம்மை நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த ஹல்லேலூயா 6வது மாதத்துல கூட ஆண்டவரே உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா அந்த எஸ்ஐயா 41 அதிகாரம் 10 வசனத்தின்படியாக ஆண்டவரே நன்றில் இருதயத்தோடு ஆண்டவரே அப்பா மோசையோடு இருந்த ஆண்டவர், ஆண்டவரை யோசுவாவோடு இருந்த ஆண்டவர், ஆண்டவரை எங்களோடு ஆண்டவரை அப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீங்க கடந்து வந்து ஆண்டவரை எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரை சில நேரத்துல நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆண்டவரை, சூழ்நிலையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆண்டவரை, பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம், என்ன செய்வோம் என்று சொல்லி சில நேரத்துல ஆண்டவரை கலக்கம் அடைந்து விடுகிறோம் ஆண்டவரை. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த சோர்வை மாற்றுவதற்காக, நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்காக, நம்முடைய நிலைமையை மாற்றுவதற்காக நாமும் கூடவே இருக்கிறேன், நாமும் கூடவே வருகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறாரு ஆண்டவரை. காரணம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியாலே ஆண்டவரை நன்றில் இருதயத்தோடு ஆண்டவரை இந்த காலை வேளையில பரலோக தேவனை நோக்கி 2 கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரை 2 கரங்களை அல்லேலூயா கூப்பி ஆண்டவர் அந்த பரலோக தேவனை நோக்கி ஆண்டவர் இந்த 6வது மாதத்தில் ஆண்டவரை குருடர்கள் அறியாத பாதைகளை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரை வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் அந்த 10 குருடனை நடத்தின ஆண்டவர் எங்களையும் நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறபடியாலே உம்முடைய வலது கரம் ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் ஆண்டவர், உம்முடைய நன்மை செய்கிற கரம் ஆண்டவரே இந்த மாதத்தை ஆண்டவரை நடத்தும்படியாக ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவரை ஆண்டவர் உங்க சமூகத்தில் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவர் இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர் இன்னும் தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக நாங்கள் போகிற பாதையை ராஜ பாதையாய் மாற்றும்படியாக
உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம். துதிகன மகிமலான் மீன் பொறுமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அணிநேக்கமும் இன்றும் சந்தோஷமும் சமாதானமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.